வில்லேஜ் ஃபுட் சப்பா மாதிரிலாம் வணங்குங்க. இன்னைக்கு அருமையான டிஷ் ஒன்று செய்ய போகிறோங்க. என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து சிக்கன் லாலிபாப் சாப்பிட்ருப்பீங்க, நத்த லாலிபாப் சாப்பிட்ருப்பீங்களா? KFC ஸ்டைலில் இன்னைக்கு நத்த லாலிபாப் செஞ்சு அருமையாக சாப்பிட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பையன் இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே இங்கே தான் நாங்கள் நத்தை அப்படியே மேய்ஞ்சிட்டு இருக்கிற நத்தையை அப்படி நேரடியாக பிடிச்சி உங்களுக்காக நேரடியாக பிடிச்சி அது எப்படி நாங்கள் சிக்கன் லாலிபாப் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, அது நாங்கள் நத்த லாலிபாப் இது உலகத்திலே நீங்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. நாங்கள் இன்னைக்கு KFC ஸ்டைலில் நத்த லாலிபாப் செஞ்சு சாப்பிட போகிறோம். வாங்க போய் நத்தை பிடிப்போம். இப்போ நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நத்தை வந்து நாங்கள் நேற்று நான் வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல நிறையா மேய்ஞ்சிட்டு இருந்தது சைட்லலாம். இது இந்த வரப்பு தான் வரப்பில் இந்த கண்ணின்னு சொல்லுவாங்க. அதை இந்த கண்ணியில் தான் நிறையா நத்தை இருக்குது. இந்த ஓட்டில் அப்படியே பார்த்துட்டே போனோம்னா நத்தை இருக்கும். அதுதான் நம்ம பிடிச்சி இப்போ சமைக்க போகிறோம். வாங்க அப்படியே தேடிட்டே போவோம். இருக்கா? இதோ இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாசி பிடிச்சிருக்கும் சைடில் அப்படியே ஓரத்தில். நீங்கள் அப்படியே வெறும் பாசி நினச்சிட்டு அப்படியே போயிடுவீங்க அது அதோட இருந்தால். ஆனால் இது வந்து நத்தை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பாசி பிடிச்சதுனால அது தெரியாத அளவுக்கு அப்படியே மறைஞ்சிருக்கு. நல்லா கேமரா. ஓகே, அதை பாருங்க நண்பர்களே, இது பாருங்க அந்த புதருக்கு அடியில் எப்படி மறைஞ்சிட்டு இருக்கு பாருங்க. அப்படி தெரியுதா? புதருக்கு அடியில் அப்படி மறைஞ்சிட்டு இருக்கு, பார்த்தாலும் தெரியும். நத்தை பிடிச்சிருக்கோம், இன்னும் பிடிக்கல, நிறைய இருக்கு தெரியல. ஆனால் கண்ணுக்கு பார்த்து இந்த ஒரு நத்தை இருக்கு. இந்த பாருங்க நண்பர்களே, இந்த ஒன்று இருக்கு, பக்கத்துலேயே ஒன்று இருக்கு. நண்பர்களே பார்த்தீங்கன்னா இந்த கண்ணியில் வந்து நிறையா தண்ணி இருக்கிறதுனால வந்து மேயறதுக்காக அந்த சேத்துக்கு வர்றதுனால இந்த வயலில் வந்து நிறைய நத்தைங்க வரும். அதுமாரி சில நத்தை வயல்லே இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி அதிகமாக இருந்தால் அது மேயாது, தண்ணி கம்மியாக இருக்கிறது தான் நத்தை மேயும் நல்லா. அதனால் அந்த வயல்லே இருக்கும், பார்த்து தான் வரணும். நத்தை நல்லா மேய்ஞ்சிட்டு இருக்கிற நத்தை எல்லாம் உசுரோடு இருக்குது. பார்த்தீங்கன்னா நத்தையில் வந்து அவ்வளோ ஊட்டச்சத்து இருக்குது. இது வந்து சின்ன குழந்தை பெரியவங்க சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்க வந்து இது அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இது வந்து நாங்கள் செய்கிற மாதிரி KFC ஸ்டைலில் வந்து நீங்கள் நத்தை லாலிபாப் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நத்தையை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது பிடிக்காதவங்களும் நல்லா ருசிச்சு சாப்பிடுவாங்க. அதை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் எப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு. நீங்கள் வாங்க இன்னும் நத்தை நிறையா பிடிச்சி நல்லா செய்யலாம். எல்லாம் சுத்தமாக அலசி எடுத்துருக்கா பாருங்க. இதான் நத்தை பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு இருக்கு. இன்னும் நிறைய இருக்குது நத்தை, பிடிக்கலாம். வாங்க நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நிறைய நத்தை பிடிச்சாச்சு. இந்த நத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ காண்டு நல்லா பெரிய நத்தை, நல்லா பெரிய பெருசாக இருக்குது. நல்லா நத்தை நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நத்தை எல்லாம் எடுத்துக்காங்க. பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய நத்தை நல்லா சும்மையாக இருக்குது பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னாலே அப்படி தெரியும். நத்தை நிறையா பிடிச்சாச்சு. இப்போ வந்து வீடியோ எடுக்க முடியல, கொஞ்ச நேரம் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிருந்தது. அதனால் வந்து ரொம்ப நேரம் வீடியோ எடுக்க முடியாதனால கொஞ்சம் தான் போட்டிருக்குது இல்லை வீடியோ. வாங்க போயிட்டு எப்படி அவிச்சு சமைக்கலான்ற சொல்லித்தரேன். நண்பர்களே, நத்தை இவ்வளோ தான் பிடிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நத்தை இருக்குது. இந்த நத்தையை வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ வெந்நீரில் அப்படியே கொதிக்கும் போது இதை எடுத்து அப்படியே போட்டோம்னு வச்சிங்களா, இதில் வந்து உசுரோட இருக்கிறதுலாம் அந்த மூடி இருக்கும்லாம் டைட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த டைட்டாக இருக்கிறதுலாம் என்ன செய்யும், இது திறக்காது அவ்வளோ சீக்கிரத்தில். இது திறக்கிறதுக்காக என்ன செய்யணும், அந்த நத்தையை வந்து சுடுதண்ணில் போட்டோம்னா செத்துருச்சுன்னு வச்சிங்களா, அந்த மட்டி அப்படி திறந்துக்கும். திறந்தவொன்னே நம்ம அதை எடுத்து இந்த நத்தை திறந்தவொன்னே அது அப்படி கிண்டி ஒரு குச்சை வச்சு குத்துனோம்னா அது வெளில வந்துடும். அதில் அடுக்கெலாம் உள்ளே தங்கிடும். இதில் பைக்கெல்லாம் அந்த கறியெல்லாம் வெளில வந்துடும். அந்த கறியை வந்து நாங்கள் வந்து சிக்கன் லாலிபாப் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் வந்து இதுமாரி நத்தை லாலிபாப் KFC ஸ்டைலில் நத்தை லாலிபாப் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துக்க மாட்டீங்க. இந்த உலகத்திலே நாங்கள் தான் முதல்ல நாங்கள் செய்கிறோம். அது அம்மா அருமையாக இருக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து நிறையா ஊட்டச்சத்து இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து வலிமை தரும், இதாக இருக்கும் நல்லா. இது வந்து ரொம்ப சத்தானது. இதை வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டு குழந்தைங்க பெரியவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க கூட. இது வந்து நாங்கள் செய்கிற மாரி நீங்கள் KFC ஸ்டைலில் நத்தை லாலிபாப் செஞ்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். அருமையாக இருக்கும். அது வந்து விரும்பி சாப்பிடுவாங்க, கேட்டு கூட வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ வந்து சுத்தம் பண்ணி செய்ய போகிறேங்க.
நண்பர்களே இப்போ வந்து சமைக்கிறதுக்கு வந்து நாங்கள் வந்து மண் அடுப்பில் செஞ்சு சமைப்போம் எப்போதுமே. இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு எல்லாம் வெறுவெல்லாம் நனைஞ்சிச்சு வச்சிருந்த வெறுவெல்லாம். இப்போ என்ன செய்ய போறோம்னா இண்டக்ஷன் அடுப்பில் மட்டும் வெந்நீர் போட்டு இந்த சுத்தம் பண்ணுறதுக்கு மட்டும் வெந்நீர், சமைக்கிறதுலாம் மண் அடுப்பில் செய்ய போகிறோம். வெறுகு பெருகிட்டு வர போயிருக்கானோ பசங்க. இது வந்து இண்டக்ஷனில் மட்டும் வெந்நீர் வச்சு சுத்தம் செஞ்சுட்டு மண் அடுப்பில் செய்ய போகிறோம். வாங்க வெந்நீர் வைப்போம். நண்பர்ல பார்த்தீங்கன்னா வந்து நல்லா தண்ணி நல்லா சூடாகிடுச்சு, நல்லா செம்ம சூடாகிடுச்சு, நல்லா கொதிக்குது. இப்போ இந்த நத்தையை போட்டால் தான் அந்த கரெக்டாக அந்த இது வந்து அப்படியே உள்ளதெல்லாம் அப்படியே இதாகி நல்லா வேகும் அந்த கறிலாம். அப்போ தான் அந்த ஓடுலாம் நல்லா இதாகும். இப்போ உடச்சிட்டு வரும், அப்போ தான் நம்ம அது கறியெல்லாம் வெளில எடுக்கலாம். வாங்க அது போடுவோம். நல்லா எதிர்பார்த்ததை விட நல்லா சூடாகிடுச்சு. தெளிக்குது. நல்லா ஃபுல்லாகிடுச்சு. நல்லா வேவிட்டோம். நண்பர்களே இப்போ வந்து நத்தை நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. அந்த வெந்நீரில் போட்டிருக்கோம். அது நல்லா வேவுற வர நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அந்த மசாலா செய்ய போகிறோம். அந்த நத்தை வந்து நல்லா வேகுற வரைக்கும் நம்ம மசாலா செஞ்சுட்டு நத்தை லாலிபாப் செஞ்சு எப்படி சாப்பிட்றதுக்குன்றது வந்து மசாலா செய்ய போகிறோம். நத்தை லாலிபாப் மசாலா அது என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நத்தை லாலிபாப் செய்யறது இது வேணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்து மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள். இது வீட்டில் அரைச்ச தனி மிளகாய்த்தூள், காரத்தூள் வெறும் மிளகா மட்டும் போட்டு அரைச்சிருப்பாங்க. அது இல்லை காரமாக இருக்கும். மஞ்சள் தூள், அது வந்து இந்த கவிச்சி வாடை அடிக்காமல் இருக்கிறதுக்காக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க லைட்டாக. இது வந்து கரம் மசாலா தூள். இது வந்து கரம் மசாலா தூள் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படியே. இது பார்த்தீங்கன்னா வந்து ரெட் சில்லி பேஸ்ட்டு, நல்லா காஞ்ச மிளகா நல்லா அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கு. தயிர் சேர்த்தா அந்த சாஃப்ட்னஸ் வரும். அப்படி வந்து சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த இது வந்து கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு. இதெல்லாம் போட்டு தான் நம்ம இன்றைக்கி வந்து நத்தை லாலிபாப் செஞ்சு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட போகிறோம். இந்த நத்தை லாலிபாப் செய்யறதுக்கு மசாலா கலக்கலாம் வாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பார்த்தீங்கன்னா இப்போ சில்லி சாஸ் அளவாக போட்டுக்கலாம். அது நல்லா காரமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்குதோ உங்களுக்கு தேவைப்படுதோ நீங்கள் அவ்வளோ அளவுக்கு போட்டுக்கலாம். நீங்கள் இப்போ நான் இவ்வளோ அளவு போட்டுக்கிறேன். இது நல்லா போட்டு நல்லா பிசைய வேண்டியதுதான். நல்லா பிசைஞ்சு நல்லா இதாக வரணும். அப்படி எல்லாம் ஒன்றா கலந்து. கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு போதும் இந்த முறுமுறுப்பு தெரியுமா, இந்த முறுமுறுப்பாக இருக்கிறதுக்கு தான் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு சேர்த்துன்றோம். அப்போ தான் அந்த டேஸ்ட் அப்படியே இந்த முறுமுறுப்பாக அந்த கட்டிச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்ததுக்கப்புறம் லைட்டாக தயிர் போட்டுக்கலாம். எல்லாம் கலந்துருச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அப்படியே இதாகிடுச்சு. நல்லா டைட்டாக இருக்கனால லைட்டாக தயிர் போட்டுக்கலாம். உப்பு போட்டு அப்படியே இல்லை நம்ம வந்து இந்த நத்தையோட வந்து நல்லா நத்தையோட இந்த மசாலாலாம் ஒட்டணும்னா முட்டை போட்டுக்கணும். இந்த முட்டை போட்டால் தான் இந்த மசாலாவோட எல்லாம் ஒட்டும். அப்படியே நல்லா முட்டை லைட்டாக போட்டுக்கலாம். நண்பர்களே மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்ச நேரம் 15 நிமிஷம் எல்லாம் ஊறட்டும். அதுக்குள்ளே இந்த நத்தையை நம்ம அப்படியே இது சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம். இருக்குடா அடுக்கெல்லாம் மேலே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா நத்தை வந்து நல்லா அது இதெல்லாம் செத்து நல்லா அது உறிஞ்சி மேலே உள்ள அந்த ஓடெலாம் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அந்த இது நிறைய இருக்கலாம். அந்த அடுக்கு நல்லா சுத்தமாகிடுச்சு. தண்ணியை வடிகட்டிட்டு அதை வந்து நம்ம சுத்தம் செய்யலாம். இல்லை இது நத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே வெந்நீரில் போட்டோன்னா என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மேலே உள்ள இந்த ஸ்ட்ராங்காக இருக்கிற ஓடு வந்து பிச்சிச்சு. இந்த பிச்சிட்டனால ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த கறி வந்து இப்படி லைட்டாக ஒரு குச்சை வச்சு நீங்கள் இப்படி தள்ளினீங்கன்னா போதும் அந்த இது வந்துடும். அப்படியே வந்துருச்சு பாருங்க, சூடாக இருக்குது நல்லா. பார்த்தீங்கன்னா வந்துருச்சா, இதான் இந்த நத்தை உள்ள கறி. இதுதான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ நத்தை லாலிபாப். எடுத்துக்காம கையில்
வழவழன்னு இருக்கும் இது. எடுத்துக்காமலா பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நத்தை வந்து நல்லா உரிச்சு சுத்தம் வந்து அப்படியே அழகா வச்சிருக்கோம். சுத்தம் செஞ்சாச்சு. இந்த குழம்பு தன்மையெல்லாம் போயிடுச்சு. நல்லா செம்மையா இருக்கு நத்தை. நல்லா பார்த்தீங்கன்னா நத்தையை வந்து ஊற வச்சிருக்கோம். நம்ம ஒரு 15 நிமிஷம் ஊறிட்டு இருக்கோம். இந்த இது பார்த்தீங்கன்னா ஊற வச்சிருக்கோம். மசாலாவில் வந்து இந்த நத்தையை போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்போதான் இந்த வந்து மசாலாலாம் அந்த நத்தை உள்ள இறங்கி எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால வந்து என்ன செய்யறோம், இந்த நத்தையை வந்து அதில் போட்டு ஊற வச்சிடலாம். நல்லா பிசைஞ்சு நண்பர்களே. இந்த முட்டை வந்து நம்ம உடச்சி ஊற்றணும். அந்த முட்டை தான் இந்த வந்து பிசு தன்மை கொடுக்குது. அப்போதான் இதில் வந்து நல்லா ஒட்டும். அப்படியே இந்த மசாலா தான் போயிட்டு அந்த நத்தை வந்து வழவழப்பாக இருக்கனால ஒட்டாது. அந்த முட்டை போடுறதுனால தான் நல்லா ஒட்டும். அதனால தான் முட்டை போட்டுக்கிறது லைட்டாக. இந்த தயிர் ஊற்றுனதுனால வந்து சாஃப்டாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கறி சாப்பிட்றதுக்கு. அதனால தயிர் ஊற்றணும். அவ்வளோதான். நல்லா பிசைஞ்சாச்சு. இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் எடுத்து நம்ம செஞ்சிடலாம். லாலிபாப்புன்னு நாங்கள் சொன்னோம். நத்தை லாலிபாப்புன்னு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குச்சி இருக்குது. நத்தை லாலிபாப்புக்கு முக்கியமாக தேவை வந்து இந்த லாலிபாப் குச்சி மாரி தேவைக்கு வந்து ஈக்குமாத்து குச்சி எடுத்துங்க. ஈக்குமாத்து குச்சி இல்லை வேறு குச்சி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த குச்சி என்ன செய்யணும், இந்த நத்தை ஒன்று எடுத்து நத்தையை நல்லா அந்த கிரேவியில் நல்லா தடவிட்டு அதில் இப்படி குத்திக்க வேண்டியதான். நல்லா குத்தி அந்த மசாலாவில் நல்லா போட்டு பிசைஞ்சிக்கணும். இப்படி தடவிட்டு நிறைய இதை எல்லாத்துலேயும் அப்படி செஞ்சு வச்சுருங்க. லாலிபாப் மாரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். பார்த்தீங்கன்னா லாலிபாப் மாரி வந்துருச்சு குச்சி. இந்த லாலிபாப் குச்சியை தான் எடுத்து எண்ணெய் அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு. நண்பர்களுக்கு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்கு. நெருப்பு நல்லா எரிஞ்சிட்டு இருக்கு அடுப்பில். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பார்த்தீங்கன்னா இதான் லாலிபாப் செஞ்சு வச்சுருக்கோம். இப்போ 2 பார்த்தீங்கன்னா இந்த லாலிபாப்பை வந்து இந்த ஓட்ஸில் அப்படியே லைட்டாக இப்படி தடவி அது எடுத்து எண்ணெயில் போடணும். இந்த மசாலா வந்து நல்லா ஒட்டின்னு வச்சுங்களா, அந்த மசாலா வந்து நல்லா போட்டு நல்லா இதுன்னு நல்லா தடவி அப்புறமேட்டு ஓட்ஸில் போட்டு அதை எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து அப்படி சாப்பிட்டீங்கன்னா பார்த்தீங்களா, அப்படி அம்மா அருமையாக இருக்கும். அந்த டேஸ்ட்டுக்கு சொல்ல முடியாதுங்க. அந்த டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அந்த டேஸ்ட்டு அம்மா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா இதில் வந்து நல்லா இதுன்னுக்குங்க. ஓட்ஸ் எல்லா இடத்துலையும் பரவுற மாரி செஞ்சுட்டு என்ன செய்ய போகிறோன்னா, அப்படியே எண்ணெயில் பார்த்தீங்கன்னா இது அப்படியே விட்டுறலாம். இது நம்ம வந்து இது கூட தேவையில்லை நமக்கு எடுக்கிறதுக்கு. பாருங்க நண்பர்களே, எப்படி அது பொரியுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தாலே தெரியும். லாலிபாப் நத்தை லாலிபாப் கேஸ்ட் ஸ்டைலில் செஞ்சுட்டு இருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது எவ்வளோ டேஸ்ட் இருக்கும்னு. அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அப்புறமேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நல்லா வேவுது பார்த்தீங்கனாலே தெரியும். அப்படியே பொரியிற சவுண்டு கூட கேட்கும். எல்லாம் புரிஞ்சிட்டு இருக்கு. எல்லாம் புரிஞ்சு எடுத்தோன்னா அப்படி டேஸ்ட்டு பார்க்கவும் பாருங்கள். அம்மா அருமையாக இருக்குங்க அந்த டேஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா அட்டுப்பு எரிய வைக்கணும் நல்லா. நண்பர்களில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தா தெரியும். பார்த்தீங்கன்னா அப்படி கேப் ஸ்டைல் லாலிபாப் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எப்படி பொரிஞ்சு அப்படி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த கேப் ஸ்டைல்லே இருக்கும் அப்படியே அச்சஸில். இது நல்லா இன்னும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அம்மா அருமையாக இருக்கும். ரெண்டு பையிலையும் தூக்கிட்டு வந்தாச்சு. வீட்டில் இருந்து கடத்திட்டு வந்தாச்சு. தின்னுட்டு தான் போகணும். உட்காந்துருக்கானுவா இவங்களுக்கு தான் முதல்ல எடுத்து கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்கணும். இங்கே பேர் சட்டி போடாத குட்டி பையலே, என்ன பண்ணுறா? இப்போ எடுத்து நக்க கூடாரா? நண்பர்களே பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இந்த முறுமுறுப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா செம்மையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இந்த கரண்டிலே எடுத்துடலாம். அந்த ஸ்டிக்கிலேயே இது செய்யறதுக்கு நிறைய எண்ணெய் கூட தேவைப்படாது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. அப்படியே வெந்து பார்த்தாலும் தெரியும் இந்த முறுமுறுப்பு.
இந்த மேலே உள்ள இந்த இதெல்லாம் கிரன்ச்சி மாரி எப்படி அழகாக இருக்குங்க. இந்த ஓட்ஸ்லாம் அப்படியே வெந்து அப்படியே முறுமுறுப்பாக இருக்குது. ஆஹாஹா என்ன அருமையாக இருக்குது. வாடையாக அவ்வளோ அருமையாக இருக்குது. தின்னு பார்க்க எவ்வளோ அப்படியே எச்சி ஊறுது நாக்கில். அந்த எச்சி ஊறுறது அப்படியே கடிச்சு முறுமுறுப்பாக எடுக்க போகிறேன். ஆஹாஹா அதில் அப்படியே கடிச்சு உருவுனாலே அப்படி வந்துடுது. அம்மா டேஸ்ட்டாக இருக்கும் இது. சிக்கன் லாலிபப்பை விட இந்த நத்த லாலிபப் இருக்கு பாருங்க, அம்மா அருமையாக இருக்குங்க. மொறுமொறுப்பாக இருக்கும். கடிச்சு பார்த்தா சவுண்டு கூட கேட்குது பாருங்க. மொறுன்னு இருக்கு. அம்மா அருமையாக இருக்குங்க. அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கு. சாப்பிட்டா அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்குன்னு தோணுது. சாப்பிட பாருங்க, இவனு எங்கள் மாமா பையன் 2 பேரும். ஒருத்தன் சேத்துல வரைக்கும் வந்து ஜட்டி போடாமல் நிற்கிறான். என்ன பிடி சூடாக இருக்குது, மெதுவாக சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. இந்தா சூடாக இருக்குது, மெதுவாக சாப்பிட்ணும். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? நல்லா கடிச்சு சாப்பிடு. எப்படி இருக்குடா? நல்லா இருக்கா? நத்த நல்லா வந்திருக்கா? டேஸ்ட்டாக இருக்கா? ரொம்ப இல்லை அம்மா அருமையாக இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த குட்டி பேல சாப்பிட்ற அளவுக்கு அம்மா டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள் எப்படி சாப்பிடணும் பாருங்க. இந்த குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி இது வெறும் நத்தையை எங்கள் வீட்டு பசங்களுக்கு கொடுத்தா கூட சாப்பிட மாட்டானுவோம். இது KFC ஸ்டைலில் இது நத்த லாலிபாப் செஞ்சு கொடுத்தனால எப்படி அருமையாக சாப்பிட்றானு பாருங்கள். அப்படியே சாப்பிட்றானுவோம். அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வில்லேஜ் ஃபுட் சஃபாரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நத்த எப்படி இருக்கு தம்பியா? எப்படி இருக்கப்பா? நல்லா இருக்கா? எவ்வளவு அருமையா இருக்கு சொல்றா. எவ்வளவு அருமையா இருக்கு? நல்லா அருமையா இருக்கு. சுடு மெதுவா சாப்பிடு.